சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இடையே கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தம் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது இரு நாடுகளின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த தகவல் வெளியானவுடன் இந்தியாவில் சில ஊடகங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் உடனே விமர்சனத்திலும் எதிர்ப்பிலும் குதித்தன. இந்த ஒப்பந்தம் இந்தியாவையே நேரடியாக குறிவைத்து செய்யப்பட்டுள்ளது. இது சவுதியில் வேலை செய்யும் இந்தியர்களின் நிலைமைக்கும் பெரும் ஆபத்தாக அமையும் என கூச்சல் போட்டனர். சிலர் கூட இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை தோல்வியடைந்து விட்டது என பிரதமர் மோடியின் பெயரையே குறிவைத்து கடுமையாக விமர்சித்தனர். இதற்கிடையில் பாகிஸ்தானில் இந்த ஒப்பந்தம் பெரும் கொண்டாட்டமாக மாறியது. பத்திரிகைகள் முதல் சமூக வலைதளங்கள் வரை சவுதி எங்களின் பக்கம் வந்து நிற்கிறது என உற்சாக செய்திகள் பரவின. பாகிஸ்தான் அரசியல் வட்டாரங்கள் இதனை ஒரு வெற்றிகரமான தூதரக முயற்சியாக கொண்டாடின. இந்த ஒப்பந்தம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடை என்று பெருமையுடன் பாகிஸ்தானியர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்நிலையில் சவுதி அரேபியா தனது அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வெளியிட்டு நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இந்த ஒப்பந்தம் எதற்கும் எதிராக அல்ல, எந்தவொரு தனி நாட்டையும் குறிவைத்து இந்த முடிவு எடுக்கப்படவில்லை. இந்தியாவுடனான எங்களுடைய உறவு இதுவரை இல்லாத அளவிற்கு வலுவாக உள்ளது. அதை மேலும் மேம்படுத்துவோம். ஆசியாவில் இந்தியாவின் முக்கியத்துவம் மிக அதிகம். அதனால்தான் இந்தியாவை நாங்கள் எப்போதும் முக்கிய கூட்டாளியாகவே கருதுகிறோம் என சவுதி அரசு தெளிவாக அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெளிவந்ததும் இந்தியாவில் சவுதி குறித்து சந்தேகம் எழுப்பிய எதிர்க்கட்சிகளும் இந்தியா மீதும் மோடி மீதும் வன்மத்தை கக்கிய சில பத்திரிகையாளர்களும் முற்றிலும் மௌனமடைந்தனர். சவுதி இந்தியா உறவை பாதிக்காது என்ற அந்த சொற்றொடர் அவர்களின் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் நேரடியான பதிலாக அமைந்தது. இந்தியாவுக்கு எதிராக பேசும் சில ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் இதுவே முடிவாகியது. இதன் மூலம் மீண்டும் ஒருமுறை பிரதமர் மோடியின் வெளிநாட்டு கொள்கைக்கு உறுதி கிடைத்தது. இந்தியா இன்று உலக அரங்கில் ஆசியாவின் முதன்மை சக்தியாக விளங்குவதைக் கண்டு பலரும் வியப்பும் பொறாமையும் அடைகின்றனர். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், சவுதி போன்ற வளமிக்க நாடுகள் கூட இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்ள ஆவலாக இருக்கின்றன. இந்த உண்மைதான் அரசை விமர்சித்தவர்களை மீண்டும் தலையில் துண்டை போட்டு நிற்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது. இவ்வாறு பாகிஸ்தானில் கொண்டாட்டமாகவும் இந்தியாவில் அரசியல் விவாதமாகவும் மாறிய இந்த ஒப்பந்தம் இறுதியில் சவுதி அரசின் ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தால் திசை திருப்பப்பட்டது. இந்தியாவே எங்களுக்கு முக்கியம் என்ற அந்த வாக்கியம் மோடியை குறிவைத்து விமர்சனம் செய்த எதிர்க்கட்சிகளின் அரசியல் ஆயுதத்தை பறித்தெறிந்தது. இந்தியா மீது நம்பிக்கையும் மோடி அரசின் வெளிநாட்டு கொள்கை மீதான நியாயமும் இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டது.